இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரியலுக்கு ப்ரோமோவே போடுறதில்ல. ஏன் ப்ரோமோவே போடுறதில்ல? இதை விட கம்மி டிஆர்பியில் இருக்கிற சீரியல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கே, அதுவும் மிட் வீக்கில் மட்டும் வேணால் ப்ரோமோ வருது வாரத்துக்கு நடுவில். ஏன் இப்போ அதுக்கு முன்னாடி வரலன்னு நமக்கும் பல கேள்விகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் கதை போகிற விதம், சரி ப்ரோமோலாம் இருக்கட்டும், கதை போகிற விதம் எப்படிங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா கதை மகா மோசமாக போய் கொண்டிருக்கிறது. நம்மளே பல சமயங்களில் கடுப்பாகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த கதை அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா பார்த்திங்கன்னா அர்ஜுனையும் ராகினியும் ஏதோ அவங்களுக்கு எதுவுமே ஆகாத மாதிரி, ராகினிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த குடும்பத்தை காப்பாற்றிடுறாங்க. ராகினிக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கிறது இல்லை. அர்ஜுன் வாழ்க்கையில் அவர் எத்தனை பாவங்கள் செஞ்சாலும் ஈஸியாக தப்பிச்சிட்றாரு அப்படின்னு கதை ஒரு பக்கம் ஓடுது. இது ஒரு பக்கம் ஓடும்பொழுது இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தமிழுக்கும் சரஸ்வதிக்கும் டார்ச்சர் மேலே டார்ச்சர். அதுவும் சரஸ்வதி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒரு லேடியை இந்த மாதிரி ஒரு சீரியலில் எல்லாருமே ஒரு 6:30 மணிக்கு வர சீரியலில் எல்லோரும் பார்ப்பாங்கல்ல. ஸோ இப்போ குழந்தைங்க எல்லாம் தான் இப்போ நம்ம வீட்டிலாம் குழந்தைங்கள பார்க்காம இருக்கிறதுக்குலாம் இல்லை, எல்லோரும் இருக்கிறதில்ல போட்டு அந்த டார்ச்சர் ஒரு இதில் வச்சு, ஒரு ஜெயிலில் ப்ரிசனில் வச்சு, அதில் வேறு அவங்களுக்கு தண்ணியை ஊற்றி விட்டு காரமான சாப்பாடை சாப்பிட வச்சு அவங்கள வேணே தூங்க விடாமல் பண்ணி கொடுமைப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதை பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி என்னப்பா அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதில் இந்த சீரியலில் இதை நம்ம எதிர்பார்க்கல அப்படிங்கிறதான் உண்மை. இந்த அளவுக்கு மோசமான சில விஷயங்கள்லாம். ஸோ இப்போ இந்த சமயத்தில் இப்போ எல்லா வழியும் அடைச்சாச்சு. அந்த கண்ணாடியை வச்சு பார்த்தா கண்ணாடிக்கு ஒரு ஃபேக்காக டாக்குமெண்ட்டை வாங்கிட்டார், சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இவங்க இருந்தாங்களே, அந்த ஆட்டோ டிரைவர் இருந்தார். ஆட்டோ டிரைவர் ஓவர் நடிப்பு போட்டு ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு நாங்கள் இல்லாமல் யார் இருப்போம் அப்படின்னு சொன்னும் போதே நமக்கு தெரியும் அதுலேயும் சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பல்ட்டி அடிச்சார். அவரை ஊரை விட்டு துரத்தி விட்டாங்க. போலீஸ்காரங்களால் அவர் எங்கே போனாலும் என்னன்னு கூட கண்டுபிடிக்க முடியாதான். ஸோ அந்த சைட்லேயும் பிரச்சனையை இது பண்ணி விட்டாங்க. அங்கேயும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லப்படுற தமிழ் சரஸ்வதிக்கு ஆப்பு தான். ஆனால் வில்லன்னு சொல்லப்படுற அர்ஜுனை பார்த்திங்கன்னா அவரோட வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக இருக்க மாதிரி விஷயங்கள் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்போ அடுத்து எப்படி கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ண அப்புறம் தாண்டி உண்மைகள் எப்படி வெளில வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, அபின்னு ஒரு கேரக்டரை இங்கேருந்து அங்கே அனுப்பிவிட்டாங்க. நீ கூட ராகினி கூட இருக்கவங்க எல்லாருமே பணப்பிசாசுகள், மோசமான ஆட்கள், அவளை பணத்துக்காக என்ன வேணாலும் செஞ்சிருவாங்க, அங்கே என்ன நடக்குதுங்கிறத எங்களுக்கு சொல்லுன்னு அனுப்புனாங்க. ஆனால் இவங்க அங்கேருந்து பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்த மாதிரி தெரியல இது வரைக்கும். ஆனால் பல தடவை அபியே பார்த்துருக்காங்க. இந்த குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து சதி திட்டங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்காங்க. அதை கால் பண்ணி இங்கே சொல்லியிருக்காங்க, இப்படி சதி திட்டம் பண்ணிருக்கானுங்க இவனுங்க கூடலாம் நீங்கள் கொஞ்சம் பத்திரமா இருங்க, அடுத்து ஏதோ பிரச்சனை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் இந்த தடவை இவங்க எல்லோரும் இந்த கொலை விஷயமா, இந்த ராகினி கொலை விஷயமா ஏதாச்சும் நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது டபக்குன்னு அதை ஒரு வீடியோ எடுத்து, ஏன் இப்போ எல்லார் ஃபோன்லேயும் கேமரா இருக்குது, கேமரா ஃபோன் இல்லாமல் யாருமே இருக்கிறது இல்லை, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், வீடியோ இருக்குது, அதை எடுத்து கொண்டு போய் ராகினிகிட்ட காமிச்சு, நீ எந்த குடும்பத்தை ரொம்ப நல்லவங்க நினச்சி, எந்த குடும்பத்துக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நினச்சி நீ உங்கள் அண்ணனை போய் திட்டி போலீஸ் ஸ்டேஷனில் போய் பிடிச்சி கொடுத்துடான்னு வந்தியோ, அந்த குடும்பம் பேசுகிற பேச்சை மட்டும் பாரு. இதான் உண்மை, இதான் அவங்களுடைய உண்மையான முகம். இந்த இவங்க இறந்ததுக்கு, மேகனா இறந்ததுக்கு, அந்த கமலாமா இறந்ததுக்கு காரணம் இவங்க தான், ப்ளஸ் சரஸ்வதி உள்ளே இருக்கிறதுக்கான காரணமும் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த ஒரு வீடியோ ஆதாரத்தை வச்சு கடுப்பாகி அடப்பாவீங்களா இவ்வளோ மோசமானடா நீங்கள், இப்படி ஒருத்தன் கூட நான் வாழ்ந்தேன், அப்போ இதனால் வரைக்கும் சொன்ன எல்லாமே பொய்யா, வெறுமனே ஏதோ சொத்து விஷயம், எங்கள் அப்பாவை ஏமாற்றிட்டாங்க பழி வாங்குறேன்னு சொன்னால் ஓகே, அதை கூட நம்ம ஒரு காதல் மயக்கத்தில் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டோம். ஆனால் இப்போ பார்த்தா இந்தளவுக்கு மோசமானவனா இவனு இருக்கானுங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல் மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறானுங்க. அப்போ இதனால் வரைக்கும் நம்ம அண்ணன், நம்ம அம்மா, நம்ம குடும்பமே சொன்னதெல்லாம் உண்மைதான் போல் அப்படின்ட்டு இவங்க அந்த வீடியோ ஆதாரத்தோட நேராக கொண்டு போய் அதை தமிழ்கிட்ட கொடுத்தோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனில், இப்போ தான் இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கும் தெரியுமே, அவங்களே கொண்டு போய் கொடுத்து அதன் மூலமாக அர்ஜுன் சிக்கிறது. இதோட அர்ஜுனுடைய கதையை மொத்தமாக காலி பண்ணுறது. அர்ஜுனை ரொம்ப நம்பி அர்ஜுனை பல சமயங்களில் விட்டு வச்சிருந்த ஒரு முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னா அது ராகினி தான். ராகினியாலே பல தடவை தப்பிச்சார். இப்போ ராகினியே அவரை பிடிச்சி கொடுக்கறதோட, அவங்க அண்ணியை வெளில கூட்டுறதோட கதையை முடிச்சிட்டா பரவாயில்லன்னு இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு